ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எல்லாம் வல்ல ஆச்சாரிய பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருவையும் வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் இந்த அடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் எங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாகவும் சந்தோஷமான மாதமாகவும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மகாலட்சுமி யோகம் நிறைந்த ஒரு மாதமாகவும் அமைகிறது. நிறைய பெரிய பெரிய அன்பர்கள், நல்ல தொழில் வளம் உடையவர்கள், ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நிலையான வருமானம் உடையவர்கள், அந்த மாதிரி தனுசு ராசி நேயர்களோட சற்று அப்படியே ஒரு தடுமாறுகின்ற ஒரு சூழ்நிலை. ஸ்டாண்டர்ட் இன்கம் இருக்கும். மாதமான ஒரு 4 லட்ச ரூபா வாடகை வருது சாமி, மாதமான ஒரு 40 லட்ச ரூபா வருது, மாதமான ஒரு 4 கோடி ரூபா வருது. ஒரு பெரிய பெரிய காலேஜஸ்லாம் வச்சு நடத்துகிறோம். ஆனாலுமே அந்த மாதிரி ஒரு நிலையான வருமானம் வரக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட ஸ்டாண்டர்ட் இன்கம் இருக்குது. மாதம் ஒரு 1 லட்ச ரூபா எனக்கு சம்பளம், ஸ்டாண்டர்ட் இன்கம், ஸ்டாண்டர்ட் ஜாப் அப்படி இருந்தாலுமே கூட, வியாபாரங்கள் இருந்தாலுமே கூட, அந்த தனுசு ராசி அன்பர்களுக்குள்ள சற்று தடுமாற்றம் வருகிறது. மனசில் ஒரு கலக்கம், ஒரு ஷேக்கிங். இந்த பணத்தை எடுத்து அதில் போடுறது, அந்த பணத்தை எடுத்து இதில் போடுறது, இது யாருக்கோ தெரிஞ்சிருமோ, இது யாராவது அதிகாரம் பண்ணுறது, மிரட்டுறது, இதை நான் சொல்லிவிடுவேன், நீங்கள் இவ்வளோ கொடுத்தாங்கணும், அந்த மாதிரி ஒரு அதிகாரம் பண்ணுறது, மிரட்டுறது, பொருள் பறிக்கிறது, அல்லது வாக்குவாதங்கள் நடக்கிறது, ஒரு சண்டை சச்சரவு போகிறது, அல்லது கொடுத்த பணம் திரும்பாமல் இருப்பது, நினைத்த காரியம் நடக்காமல் இருப்பது, எடுத்த முயற்சிகளுக்கு தடை வருவது, பணங்காசு எங்கேயா கொடுத்துட்டு ஏமாறுவது, தேவையில்லாமல் இது சம்பந்தமாக மனசில் ஒரு குழப்பம், மனசில் ஒரு பயம் ஏற்படுவது, இப்படியாக தனுசு ராசி நேயர்களுக்கு இருந்து வருகிறது. இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இந்த குழப்பம் தீரும் தனுசு ராசி அன்பர்களே. கடந்த 2 மாதங்களாக அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஏன்னா என்னதான் ராகு திரிகோணத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலுமே கூட சனி பகவான் 2வது வீட்டில் 7.5 சனியாக பாதச்சனியாக இருந்தார். அந்த சனி பகவான் இப்பொழுது 3வது பாவத்துக்கு போயிட்டார். 7.5 சனி முடிஞ்சுது. ஆகையினால தனுசு ராசி நேயர்களை இந்த மாதம் கடந்த 2 மாதங்கள் 3 மாதங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், மனக்குழப்பங்கள் தீரும், மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். தனுசு ராசி நேயர்கள் ஏதோ ஒரு குழப்பம், மனக்குழப்பம், ஆழ்ந்த டிப்ரெஷன், ஒரு ஹை டிப்ரெஷன். ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா மருமகளோ அல்லது அந்த வீட்டுக்கு தலைவியோ ஒரு டிப்ரெஷனில் போயிருப்பாங்க. ஆழ்ந்த மன குழப்பம். எதுவும் நான் எதை பற்றியுமே யோசிக்கலைங்க, ஆனால் பிபி அதிகமாகுது. உடல்நிலை ஆரோக்கியம், ஏதாவது ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா கோவிலுக்கும் போகிற சாமி, எல்லா வழிபாடுகளையும் செய்கிற சாமி,
ஆனாலும் இந்த உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு நிலையாக இருக்க மாட்டேங்குது. இது திடீர்னு எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல. திடீர்னு என் மருமகளுக்கு இது எப்படி வந்ததுன்னு தெரியல. திடீர்னு என் பையனுக்கு இந்த நோய் எப்படி வந்ததுன்னு தெரியல. குழந்தைக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. எப்படி சாமி இந்த பாதிப்பு ஏற்பட்டது? இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் ஏராளம். எத்தனையோ வெளிநாட்டு அன்பர்கள், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய எத்தனையோ அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள். எப்படி சாமி இது நடந்தது? புரியவே இல்லைங்களே அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த ராகுவால் வரக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், அதே போல் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், வெளிநாட்டில் இருப்பாங்க, அல்லது அவங்களே ஒரு பெரிய பூஜை செய்யக்கூடிய ஒரு வீட்டில் இருப்பாங்க, நல்ல சாமி கும்பிடக்கூடிய, வழிபாடுகள் செய்யக்கூடிய, விரதங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கும். ஆனால் அங்கேயே ஒரு செய்வினை கோளாறு, மந்திர மாந்திரிகள், ஒரு வசியம் அங்கே வேலை செஞ்சுருக்கும். அவங்க வீட்டை பொண்ணு ஏதாவது தவறு செஞ்சுருக்கும், இல்லை அந்த வீட்டில் பையன் ஏதாவது தவறு செஞ்சுருப்பான். அப்படி இல்லைனாக்கா அந்த வீட்டில் ஏதேனும் ஒரு வளர்ச்சிகள், அந்த வீடு ஒரு சுபிக்ஷம் இல்லாமல் போகிற மாதிரி ஏதோ ஒரு செய்வினை குளாறுகளை அவங்களை ஆட்டி படைக்கும், ஒரு வளர்ச்சி அடைய விடாமல் தடுக்கும், கண்ணுக்கு நேரம் நின்று பேசும். ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க சாமி. அக்கம் பக்கத்து வீட்டில் பிரச்சனை வருது, பக்கத்து இடத்துக்காரங்கள்ட்ட எனக்கு பிரச்சனை வருது, கடைக்காரங்கள்ட்ட பிரச்சனை வருது. அப்போ கண் திருஷ்டிகள் அதிகமாகுது. ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த முன்வினை தீவினை, குடும்பம் வளர்ச்சி பெறாமல் இருந்ததுன்னா, சமயத்தில் நடக்க வேண்டிய திருமணங்கள் நடக்காமல் இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, உடல்நிலை ஆரோக்கியத்தினால முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, திடீர்னு குறைவுகள் ஏற்பட்டு விடுவது, இதெல்லாம் முன்வினை, தீவினை, செய்வினைன்னு 3 விதமான வினைகள் உண்டு. அப்போ இதனால் வரக்கூடிய துன்பங்கள் இவையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல, எப்படி உங்களுக்கு ஒரு பேட் டைம் வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் உங்களை அட்டாக் பண்ணித்தோ, அதுபோல் நல்ல நேரம் வருகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சரியான நல்ல குரு கிடச்சி அவர் மூலயமா ஒரு நல்ல பரிகாரம் செய்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. சாதாரண குடும்பத்திலிருந்து பெரிய பெரிய அரச குடும்பம் வரை, பெரிய ராஜ்யம் நடத்தக்கூடிய குடும்பங்கள் வரை, எத்தனையோ நம்ம காலேஜ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, எவ்வளோ பிரச்சனைகளால் நம்ம பார்த்துட்டோம். பெரிய கோடீஸ்வரனையும் நம்ம பார்த்துட்டோம், வெளிநாட்டவர்களையும் பார்த்துட்டோம். சமீபத்தில் கூட ஒரு வெளிநாட்டு சிங்கப்பூர்லேருந்து ஒரு குடும்பம் இந்த மாதிரி ஒரு குடும்ப பிரச்சனை, வீடு பிரச்சனையை சொல்கிறாங்க, வீடு சரியில்லைன்னு சொல்கிறோம். உடனே சாமி நீங்கள் எனக்கு எப்படியாவது நீங்கள் நேரில் எனக்கு செஞ்சு கொடுங்க, சிங்கப்பூர் வாங்க, அதுக்கான செலவு நான் பண்ணிக்கிறேன், எனக்கு இங்கே பண்ணி கொடுங்க, உங்கள் கையால் பண்ணி கொடுங்க. அப்போது இந்த தீவினைகள், முன்வினைகள், செய்வினைகள், கோளாறுகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு, முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் கிளியர் ஆகும். கடன் கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும், அல்லது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, கடன் சுமைகள், இஎம்ஐ கட்டதாக இருக்கட்டும், இல்லை ஒரு தகுதியை மீறிய கடன் சுமைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட அடைக்கக்கூடிய தகுதி, இஎம்ஐ கட்டக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள், கடைசி நிமிஷம் வரும் பணம் கிடைக்காது, ஆனால் கடைசியில் ஏதோ ரொட்டேஷன் கிடைக்கும், கைமாத்தா வாங்கி கட்டிடுவீங்க. பதில் மேல் பூனையாக கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்து கடைசி நிமிஷத்தில் அந்த கடன் சுமைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, வட்டி கட்டுறது, இதெல்லாம் அடைப்பீங்க, நல்லது நடைபெறும். அதே போல் தனுசு ராசி நேயர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எப்படி தீர்க்க முடியுமோ அதே போல் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, சிறை தண்டனை, போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்டது, வாக்குவாதங்கள் சம்மந்தப்பட்டது, வீண்பழி அவமானங்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு ஐடி ரைடு, தொழில் போட்டி, வியாபார போட்டிகள், பதவி போட்டிகள், மெயினாக போஸ்டிங்கில் வரக்கூடிய போட்டிகள், பதவி உயர்வுகளால் வரக்கூடிய போட்டிகள்,
அது மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள், அது மூலியமாக வரக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் எல்லாமே உங்களை ஒரு ஐடியை இன்கம் டேக்ஸ் தூண்டி விட்டு அனுப்பி விடுறது, அதே போல் சிபிஐ ரெய்டுக்கு அமுச்சு விட்றது, அது சம்மந்தமாக என்கொயரிக்கு கூப்பிட்றது, இதெல்லாம் எத்தனையோ அரசியல் குடும்பங்களில் சினிமா துறையில் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம தீர்த்து வச்சுருக்கிறோம். குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், டிவி சேனல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு எத்தனையோ நம்ம கேஸை முடிச்சு கொடுத்துருக்கோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பதவி போட்டியை சொல்கிறோமே, ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங் வந்திருப்பாங்க, ஒரு கவர்னர், ஒரு சேர்மன், ஒரு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வந்துடுவாங்க. அந்த போஸ்டிங் பிடிக்காமல் வீணாக அவங்க மேலே ஒரு கேஸ் கொடுக்குறது, அதில் நிறைய அன்பர்களுக்கு நம்ம ஜெயிச்சு கொடுத்துருக்குறோம். வாராகி ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மறைமுகமான பிரச்சனைகள் தீரும். திருமண யோகங்கள், லேட் மேரேஜ், 40 வயசு, 43 வயசு, 45 வயசு, 48 வயசு, 2வது திருமணம், செகண்ட் மேரேஜ், டைவோர்ஸ் ஆனவங்க, திருமண யோகங்கள் கைகூடும். தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள் நடைபெறும். வயோதிக திருமணங்கள் நடைபெறும். விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும். காதலர்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஆக எப்படி பார்த்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் வழிபாடுகள் சிறப்பு. அது உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.